புதினா சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தயிர் ரைத்தாவும் செய்யலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். இங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கனால பாப்பாங்க வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறோம். உருளைக்கிழங்கு 4 கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை வறுத்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் தாராளமாக எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் எப்பொழுதும் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் அதில் கடுகு, ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமேல பொரிஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெயிலே வதக்கும் போது நல்ல மணமாக நல்லாயிருக்கும், வாசமாக. பச்சை வாசனை போகட்டும். அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1 ஸ்பூன் மல்லித்தூள், உருளைக்கிழங்கு இப்படி வறுக்கும்போது ஒரு 1.5 ஸ்பூன் ஒரு சாம்பார் பொடி கொஞ்சோண்டு போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாங்கள் எப்பொழுதுமே உருளைக்கிழங்கு வறுக்கும்போது கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்குவோம். இது எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெயிலே மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டு வதக்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி கருகிரும். இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இந்த மசாலாவில் போட்டு வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டேன், இருந்தாலும் இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கலாம். தண்ணி விடையில் உருளைக்கிழங்கும் மசாலாவும் ரெண்டும் பைண்ட் ஆகிக்கும், நல்லா மிங்கிள் ஆகிக்கும். ஒரு தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். கட்டாய் எடுத்துட்டு காய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி ஓரளவுக்கு சுண்டிருச்சு.
அப்படியே இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் சொல்லிடுவேன். ஒரு 2 நிமிஷம். போதும் இந்த அளவுக்கு மசாலா, ஏன்னா சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் வேணும். அதனால் கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கட்டும். கொஞ்சம் அப்படியே உடச்சி விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி.